ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையோட விஜயதசமி டே இன்னைக்கு. எஸ்டர்டே வி டிட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து மெடிக்கலி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஈஸியாக நினைக்கிறது டஃப்பாக போகும், சம்டைம் டஃப்னு நினச்சி போகிறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். லைக் தட் தேர் ஆர் காம்பினேஷன்ஸ். இப்போ நம்ம சொல்ல போகிறது அந்த மெடிக்கல் சேலஞ்சஸை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இல்லை. திஸ் இஸ் மோர் எமோஷ்னல் தேன் த மெடிக்கல் அண்ட் இட் கனெக்ட் வித் ஆல் ஆஃப் அஸ். சென்னையில் சாஸ்தா டயாலிசிஸ் இருக்குது இல்லையா, அங்கே வந்து வி டுக்க ஒரு யங் இண்டிவிஜுவல் அரௌண்ட் 40s ஆன் டயாலிசிஸ் ஒரு 8 months முன்னாடி. ஆல்ரெடி ஹி வாஸ் ஆன் டயாலிசிஸ் ஃபார் 3 to 3.5 years அதர் சென்டர்ஸில். அப்போ வந்து அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசணும். டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசையில் வந்து he had idea of a transplant, பட் டோனர் யாராக இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஹெசிடேஷனும் பயமும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமேல் வந்து அவங்க மதர் வந்து கேம் ஃபார்வர்ட் ஃபார் ஏ ஆர்கன் டொனேஷன். மதருக்கு என்னன்னாக்கா ஷீ வெல் மோட்டிவேட்டட் லேடி, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஷீ இஸ் ஷார்ட், ஒரு 4.5 feet தான் இருப்பாங்க. டிப்பிக்கல் நம்ம அந்த மாதிரி இந்தியன் மதர் மாதிரி. அண்ட் ஷீ இஸ் ஓவர் வெயிட், 90-95 kgs, த பிக் அப்டமன். அதனால் வந்து சர்ஜரி ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், சர்ஜரி பண்ணுறது கஷ்டம் அப்படி இப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு தாட்ஸு. சன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அம்மா தான் எனக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, அம்மா தான் பார்த்துக்குறாங்க, அப்புறம் அம்மாவும் ஆப்ரேஷன் பண்ணி எதுவும் ஆகி போச்சுனாக்கா என்னை யார் பார்த்துக்குவா, இல்லை அவங்க பாவம் இல்லையான்னு அவருக்கான ஒரு தாட்ஸ். இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஆர்கன் டொனேஷன்றது எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு காரணமே வந்து பை டொனேட்டிங் ஏ கிட்னி நத்திங் இஸ் ராங். அவங்க நல்ல ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பெருசாக ஹெல்த் ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா அந்த சர்ஜரியோட டிஃபிகல்ட்டிஸ். இவ்வளோ ஒபீஸ் லேடி, 60 years old, எப்படி இருப்பாங்க அப்படின்ற பயமெல்லாம் இருந்தது அவங்களுக்கு. பட் we motivated them and we counseled them. அவங்க மதர் எப்படி ஹெல்த்தியாக போகிறாங்க, எப்படி ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்க போகிறாங்க பின்னாட்களில், ப்ளஸ் நம்மளோட லேப்ராஸ்கோபிக் டோனர் நெஃப்ரெக்டமியாக இருக்கிறதுனால ஹவு ஃபார் ஷீல் ஃபாஸ்ட் ரெக்கவரி எப்படிலாம் இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் ரிசல்ட்ஸையும் இந்த 40-42 வயசில் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் வந்து எப்படி அவருக்கான லைஃப்பை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண போகுதுன்னு பேசுகிறேன். ஏன்னா 5 to 7 year old பாய், வெரி க்யூட் அண்ட் இன்டெலிஜென்ட் பாய், எல்லாம் பேசணும். தென் தேர் வில்லிங் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். நேற்று வி டிட் த டிரான்ஸ்பிளான்ட். ப்ரொசீஜர் வெண்ட் ஆன் வெரி வெல். லேப்ராஸ்கோபிக் டோனர் நெஃப்ரெக்டமி கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் நவ் த மதர் அண்ட் சன் ஆர் டூயிங் வெல். தட் அந்த எமோஷனல் இன்றைக்கி ரவுண்ட்ஸ் பகலே அவங்க மதர் வந்து என்ன கேட்குறாங்கனாக்கா, பையன் நல்லா இருக்காங்கன்னு கேட்குறாங்க. பையன் என்ன கேட்குறாங்கனாக்கா, அம்மா நல்லா இருக்காங்கன்னு கேட்குறாங்க. யார் அவங்க எப்படி இருக்காங்கன்றதே கேட்கல. திஸ் ஆர் ஆல் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்ப்ரெசிவ் திங்ஸ் இன் transplants. This happens more in live transplant, but we do cadaver transplant, even unrelated transplant also we take up. எல்லாத்துலேயுமே வந்து அந்த போஸ்ட் ஆப் ரெக்கவரின்றது வந்து இட்ஸ் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ஈவெண்ட் இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் nephrology. I think who had an experience of undergoing a transplant, or who had a relative who had undergone a transplant, or who had been a donor in the past, you will reconnect and realize this fact. Thank you.